அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பெரும் மகிழ்ச்சியில் இருக்கேன். அ பல வருடங்களுக்கு பிறகு அன்பு தம்பி மாரிய பார்க்குறேன். ஆமா. தம்பியோட கல்யாணத்தில பார்த்தது. ஆமா. அ வேற வாயா இருந்தப்போ பார்த்தது. அதனால பெரும் ஊக்கமாவும் இருக்காது. இந்த மேடையில நான் ரொம்ப அ ஒரு வியப்பாகவும், சிலிர்ப்போடும் சொல்லணும்னு நினைக்கிறது இயக்குனர் நெல்சன். அண்ணன், நண்பர் எப்படி வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு தொடர் வாசிப்பு இருக்கு. இலக்கிய வாசிப்பு. இந்த சமகால அ சமூகத்தினுடைய அசைவுகள் எல்லாம் ரொம்ப அவதானித்து, அதிலிருந்து தன்னுடைய பார்வையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவரு. அதேமாரி உலகத் திரைப்படங்களையும் ரொம்ப கடுமையா ஒ ஒரு தீவிர அடிமைத்தனத்தோட பார்க்கக்கூடியவர். அப்படியான ஒருவருக்குள்ளிருந்து ஊறி வெளிவரக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தான் இந்த படமும். அவரோட மான்ஸ்டர்ல வேலை செஞ்சிருந்தேன். அந்த "அந்திமாலை நேரம்" அந்த பாட்டு, அப்புறம் "தீரா காதல்". அந்த பாடலுக்கான சூழலே இருக்கு இல்லையா? அது வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பாடலுக்கான சூழல் நம்முடைய வாழ்க்கைய விட்டு வெளியே இல்லாம, வெறுமனே கொண்டாட்டமா இல்லாம, வாழ்க்கைக்கு உள்ள மனித உணர்வுகளை இன்னும் ஒரு ரிஃபைன்டா சொல்லக்கூடிய, ஏஸ்தெட்டிக்கா சொல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் அவருடைய பாடலுடைய சூழலுமே இருக்கும். என்ன மாரி எழுதக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எளிது. அ எல்லாமே இருக்கும்போது, அதற்கான சொற்கள மட்டும் போட்டா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த நேரத்தில அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆமா. அப்புறம் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் நெறைய பாட்டு பாடியிருக்காப்புல நான் எழுதியும். இப்ப முதல்ல இசையமைப்பாளரா வந்திருக்காரு. இன்னொன்னு அந்த "அஞ்சு வண்ண பூவே" நான் எழுதி, அவர் தான் அத ரெக்கார்ட் பண்ணாரு அன்னைக்கு ரஹ்மான் சார் ஸ்டுடியோல. அவர் தான் முதல்ல கேட்டதும் அத. அதனால ரொம்ப மகிழ்ச்சி அவரோட வேலை செய்றதும். பிறகு இந்த பாடலை பாடிய அ பெண் பாடகி, ஆண் பாடகர் தம்பி அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க கூட்டம் ஒண்ணு இருக்கு. பாட்டு எழுதுற கூட்டம். தோழர் கவி உமாதேவி என்றைக்குமே என்னுடைய நெருக்கமான தோழர் உமா. நெறைய முறை நாங்க பேசியிருக்கோம், நெறைய பார்த்துப்போம். இந்த பாடலுக்குள்ள இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தமும் சதையுமா சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட 2 சிங்கக்குட்டிகள் நாங்க. காலத்துக்கு அப்படிதான் எழுதுவோம் அப்படின்னு நான் இங்கேயும் சொல்லிக்கிறேன். எங்கேயுமே அதான் சொல்லுவேன். வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒண்ணுமே ஆகப் போறதில்ல அப்படிங்கிறத நம்புறவங்க நாங்க. அதனால அதே மாரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட, அதே இன்னோசன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆமா, அந்த இன்னோசன்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுதான் நமக்கு எழுதுறதுக்கான கிரியா ஊக்கி. ஆமா. மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்குமே. இன்னும் குறிப்பா நான் காலத்துக்கும் மறக்கக்கூடாது. நான் மறந்தேன்னா நான் மனிதனே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க. அன்பு அண்ணன் ஜிப்ரான். என்னோட கடந்த காலத்த பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால அத மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேண்டியது இல்ல. நான் அப்படி பாதையை மாறி போன போதெல்லாம், கார்த்திக் நேத்தா வச்சு அவ்வளோதான் அவன விட்டுறலாம் அப்படின்னு இல்லாம, என்னை தேடி பிடிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் உட்கார வச்சு எழுத வச்சவர் அவர்தான். அ இன்னைக்கு நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்சம் உயிரோட இருக்கேன். ஒழுங்கா என்னால சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு ஜீரணம் ஆகுது. அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அன்பு அப்படின்னா ஜிப்ரனோட அன்பு. நான் எவரோ அவரை புண்படுத்தியிருக்கேன் அந்த நேரத்துல. ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது எதையுமே பார்க்காமல், அவர் அவர் மியூசிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் கார்த்திக் எழுதட்டும், கார்த்திக் எழுதட்டும், கார்த்திக் எழுதட்டும்னு சொல்லி, நானா அப்ப கிடைக்காம பண்ணேனே தவிர, இது நாள் வரைக்கும் நேற்று கூட ஒரு பாடல் நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். அப்படி அப்படி ஒரு மனம் இருக்கு இல்லையா? அந்த மனம் தான் அவருடைய இசையாக கனிந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அண்ணனையும் இந்த மேடையில நான் பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இனிமேல் அவருடைய தம்பியா என்னைக்குமே இருப்பேன். பழைய தம்பியா இருக்க மாட்டேன். ஆமா. அப்புறம் ராஜ்முருகண்ணா. ராஜ்முருகண்ணாவும் அதே மாரி தான். அவரையும் நெறைய முறை நான் ரொம்ப சீண்டிகிட்டுலாம் பார்த்துருக்கேன். இவங்க எல்லார்கிட்டயுமே தொடர்ச்சியா நான் பார்க்குறது என்னன்னா, அந்த அன்பு அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே காட்ட மாட்றாங்க. இந்த படமும், டிஎன்ஏ படமும், நெல்சன் வெங்கடேசனுக்குள்ள இருக்கிறதும் அதான். இந்த உலகம் எதை நமக்கு கொடுத்தாலும் நாம திருப்பி அன்ப ரொம்ப ஆணித்தரமா காட்டுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும். மற்றபடி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அ மற்ற மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெண்ணிலாக்கா வந்திருக்காங்க. வெண்ணிலாக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில. சார் முருகு சாரும் வந்திருக்காரு. ஆமா. அவ்வளோதான். அதுக்கு மேல விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி.